இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் தைப்பொங்கல் என்று விலையில்லா வேஷ்டி சேலை வழங்கினாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அந்த திட்டத்தை இன்றைக்கு முறையாக செயல்படுத்தல. சில இடத்துல வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கறதில்ல, சில இடத்துல சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கறதில்ல, சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கறதில்ல. அதுலேயே ஊழல். ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற வேஷ்டி சேலையில கூட ஊழல் செய்கின்ற அரசு திராவிட. ஆக அண்ணா திமுக அரசு மலர்ந்தவுடன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கொண்டு வந்த இந்த ஏழைகளுக்கு வழங்கப்படுகின்ற தைப்பொங்கல் என்று வழங்கப்படுகின்ற வேஷ்டி சேலைகள் தரமாக உரிய நேரத்தில் வழங்கப்படும். அதோட அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் சேலைகள் கொடுக்கப்படும். அற்புதமான சேலை கொடுக்கப்படும். அவர்களும் மகிழ்ச்சியோடு அந்த பண்டிகை கொண்டாட வேண்டும். இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டத்திலே இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன்.